பேப்பர் ரவுடி பிரஜன், ஊர்கிழவி சாண்ட்ரா. அதே மாரி திவ்யா கணேஷ்க்கு என்ன பேரு? பார்வதிக்கு என்ன பேரு? நடிப்பு அரக்கி வியானாவுக்கு என்ன பேரு? ஐயோ! சொல்லிட்டேன் நானு. அந்த மாரி இந்த பிக் பாஸ் வீட்ல இந்த 2 கப்பிள்ஸ் உள்ள போயிட்டு, படாத பாடுபடுத்துறாங்க இந்த வீட்டார்கள, பிக் பாஸையும் சேர்த்து. இதையெல்லாம் விஜய் சேதுபதி கேள்வியே கேட்க மாட்றாரே ஏன்? ஒருவேள மச்சான், மச்சானுடைய ஒய்ஃபு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலயா? அப்படிங்கிற ஒரு ஃபேவரட்டிசமா? அப்ப என்ன நியாயமா நீங்க கேம் விளையாடுறீங்க? இந்த வீடியோ ஃபுல்லாவே ஒரு குறிப்பிட்ட 2 நபர் மட்டும் இருக்க போகுது. அப்படியே அங்கங்க நம்ம என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முக்கியமா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஃபேன்ஸ் உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நான் பேப்பர் ரவுடி, நான் வந்து அப்பா, நான் வந்து ஒரு ஆம்பளை, நான் வந்து ஒரு புருஷன், நான் வந்து டேஷ் பண்ணிடுவேன், நான் வந்து ஒழிச்சு கட்டிடுவேன், என்கிட்ட நேரம் வைக்கும், நான் ப்ராப்பராக என்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி தன்னை வீட்டில் வந்து நான் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுற பிரஜன். அப்போ நீங்கள் ஹீரோ மெட்டீரியலாக இருந்தீங்க. நீங்கள் சொன்னீங்களே வரும்போது நான் 25 ஃபிலிம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த 25 ஃபிலிம் நடிச்சு நீங்க உள்ள வர வேண்டிய அவசியம் என்ன? என்னன்னா, அது ஒண்ணுமே இல்ல. அது எல்லாமே அடிச்சு அப்பளம் மாரி நொறுங்கிடுச்சு. அப்போ நீங்க உள்ள வந்திருக்கீங்க அப்டின்னா, நீங்க ப்ராப்பரா உங்கள வளர்த்துருக்காங்கல்ல. அப்ப நீங்க ப்ராப்பரா நடந்துக்கணுமா இல்லையா? அப்போ உங்க பொண்டாட்டிக்கு நீங்க என்ன சப்போர்ட் வேணா பண்ணுவீங்க. உங்க பொண்டாட்டிக்கு நீங்க என்ன வேணா பேசுவீங்க, முட்டு குடுப்பீங்க, எமோஷனலா நீங்க வந்து பண்ற எல்லாத்துக்கும் சொம்பு தூக்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா மத்தவங்க வெளிய கேள்வி கேட்கக்கூடாது. என்ன நியாயம் அது? பேப்பர் ரவுடி பிரஜன். ஏன்னா, வெளியில வந்து அவங்க அவ்வளோ அப்படிலாம் பேசிக்கிறாங்க. பேப்பர் ரவுடி பிரஜன், பேப்பர் ரவுடி பிரஜன். நான் என்னடா அது பேப்பர் ரவுடி, பேப்பர் ரவுடின்னு பார்க்கும்பொழுது, அவர் உள்ள வந்தாரு இல்லைங்களா? அதாவது வைல்ட் கார்ட்ல உள்ள வரும்பொழுது, அந்த பேப்பர கிழிச்சு போட்டாங்க இல்லைங்களா? அதே மாரி ஒரு படத்துல டயலாக் ஒண்ணு வரும். நம்ப வெடச்சென்னை படத்துல. நான் ஒண்ணும் பேப்பர் ரவுடி இல்ல அப்படிங்கிற மாரி. ஏன்னா பேப்பர் ரவுடின்னா சும்மா ரவுடின்னு எழுதி பார்க்கறது மட்டும் தான் பேப்பர் ரவுடி. ஆக்கப்பூர்வமா ஒண்ணும் பண்ண மாட்டாய்ங்க. அதே மாரி தான் வாய்ஸோட மட்டும் தான். எனக்கு மட்டும் தான் என்னமோ தெரியல. பிரஜன் கோவமா பேசும்போதெல்லாம் சிரிப்பு சிரிப்பா வருது. ஏன்னே தெரியல அது. அப்படி என்ன நீங்க வந்து கப்புல்ஸா உள்ள வந்திருக்கீங்க. ஆமா கரெக்ட்டு. பட் நீங்க பண்றதெல்லாம் என்ன பண்றீங்க நீங்க? என் பொண்டாட்டி, என் புருஷன். என்ன என்ன அது? இதே மாரி சபரி வந்து கேட்டாரு இல்லைங்களா? என் தங்கச்சிக்கு நான் வருவேன் அப்படின்னு. அப்ப விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு? நம்ப மச்சான் விஜய் சேதுபதி. பிரஜனுடைய மச்சி விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு அவரு? இங்க வந்து அண்ணன் தங்கச்சிலாம் கிடையாதுங்க. இங்க வந்து உறவுகள் கிடையாது. கேம் விளையாடணும் அப்படின்னு. அத அப்படியே போன வாரம் சர்க்காசமா சொல்றாரு. எதுக்கு உள்ள வந்தோமான்னு தெரியாம பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது உங்களால சபரிய உங்களால ஹார்ஷா கேட்க தெரிஞ்ச விஜய் சேதுபதிக்கு, ஏன் பிரஜனை கேட்க முடியல? ஏன் சாண்ட்ரா கேட்க முடியல? அப்ப என்ன ஓரவஞ்சனை இது விஜய் சேதுபதி அவர்களே? என்ன ஓரவஞ்சனை இது? அப்போ அப்ப சபரி பண்ணது தப்பு அப்படின்னா, கனிய நீங்க குரூப்பிசம், ஃபேவரட்டிசம் பண்றீங்கன்னு சொல்றது தப்பு அப்படின்னா, அப்ப இதுவும் தப்பு தானே? அப்ப இது உங்களால கேள்வி கேட்க முடியலன்னா, அப்ப நீங்க ரிசைன் பண்ணிட்டு போங்கப்பா நீங்க. நீங்க ஏன் இங்க வந்து ஹோஸ்ட்டா உள்ள இருக்கீங்க நீங்க? வேற ஆளா கிடைக்காத இன்ட்ரெஸ்ட் இல்ல? நல்ல நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. வாரம் வாரம் வந்து கத்துறீங்க. வாரம் வாரம் வந்து தமால் தமால்னு குதிக்கிறீங்க அப்படியே. ஒண்ணுத்துக்குமே ஒண்ணுத்துக்குமே இல்லாத விஷயத்த பத்தி அவ்ளோ பேசுறீங்க. இத பத்தி ஏன் பேச மாட்றீங்க நீங்க? அப்போ பிரஜன் வந்து ப்ராப்பரா அந்த கேம தன்னுடைய பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி விளையாடுறாரு. எங்க போனாலும் ஃபேவரட்டிசம். எங்க பார்த்தாலும் குரூப்பிசம். இத சொல்லி விக்ரம் பேசல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பு கூட கிடையாது. போன வாரம் இதே கப்புல்ஸ் சேர்ந்து சபரிய போட்டு பொல பொலன்னு பொளந்தாய்ங்க. எமோஷனலா பிரேக் பண்ணாங்க. வார்த்தைகள் பயங்கரமா விட்டாங்க. அதே மாரி இந்த வாரமும் பண்றாங்க. அப்ப இந்த வாரமும் விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாரு? இத பத்தி பேசாம மத்த பத்தி பேசுவாரு. சாண்ட்ரா, ஊர்கிழவி சாண்ட்ரா அப்படின்னு வெளிய பேசிக்கிறாங்க. நம்ம பேசல. என்ன அப்படின்னா, இந்த ஷோக்குள்ள ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் வீக் வரும்பொழுது அந்த சீக்ரெட் டாஸ்க் குடுத்தாங்க இல்லைங்களா? ஃபயர் விட்டேன். இன்னைக்கு நானே வந்து வெட்கப்படுறேன். எதுக்குடா ஃபயர் விட்ட அப்படிங்கிறதுக்காக. என்ன மாரி எத்தன பேர் சாண்ட்ராக்கு ஃபயர் விட்டு இப்ப வெட்கப்படுறீங்களோ அவங்கலாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இந்த சாண்ட்ராவுக்கு பவித்ரா தேவலாமோ அப்படின்னு தோண வச்சுடுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா யூஸ் பண்ற வார்த்தைகள், இங்கேயே அவுத்து போட்டு நிக்கவா? அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க. நெறைய வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் பண்ணக்கூடிய வார்த்தைகள். லிட்டரலா எல்லாமே நான் பார்லிமெண்ட் வேர்ட்ஸ். இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாமே, அத மார்க்கிங் பண்றது. முக்கியமா தன்னை யாராவது கேள்வி கேட்குறாங்க, தங்கிட்ட யாராவது வேலை சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து இமிட்டேட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மட்டம் தட்டுற வேலைகள்.
நான் இங்கேயே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவா, நான் இங்கேயே அவுத்து போட்டு நிற்கவா, நான் இங்கேயே வந்து எல்லாம் பண்ணவா, நீ என்ன இப்படி பண்ணுற, நீ என்ன அப்படி பண்ணுற அப்படின்னு எல்லாமே. ஏதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஊரில் கிழவிகள் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப இதாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சாண்ட்ரா பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே அப்படி தான் இருக்கு. ஸ்பாயில் பண்ணி அந்த டாஸ்க்கை விளையாட விடாமல் அதை ஃபன் இல்லாமல் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் சாண்ட்ரா. சாண்ட்ராவுக்கு வந்து துடுப்புகள் தான் பார்வதியும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய திவ்யா கணேஷும். ஏன்னா அவங்களால தனியாக எதுவும் பண்ண முடியாது. என்ன மாடுலேஷன் அது பார்வதிக்கு கேவலமான மாடுலேஷன். எனக்கு மட்டும்தான் பார்வதி பண்ணுற மாடுலேஷன் இந்த வாரம் பண்ணதெல்லாம் இரிட்டேட் ஆகுதோ அப்படின்னு எனக்கு மட்டும்தான் இருக்கா, உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல எனக்கு. சாண்ட்ரா கதைக்கு வரும். ஸோ என்னுடைய பிள்ளைங்கள்லாம் வந்து நான் பற்றி தான் பேசுறது இல்லை, அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க, என்னை வந்து குப்பையை வந்து பொறுக்க சொல்கிறான், கையால் என்ன பொறுக்க சொல்கிறான், அவன் என்ன இப்படி அவனை இப்படியா என்ன வார்த்தைகள் பேசுவீங்க. இந்த ஊரில் புறம் பேசுவாங்கல்ல, ஊரில் கிழவிகள் 4-5 பேர் உட்காந்து புறம் பேசுவாங்களா, அதே மாதிரி புறம் பேசுகிறாங்கப்பா. அதே மாதிரி வார்த்தைகள் ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் உட்காந்துருக்கும், நம்ம பசங்களும் பார்ப்பாங்க அப்படின்னு கொஞ்சமாவது நாலேஜ் இருந்தால் அப்படி பேச மாட்டாங்க யாருமே. உண்மையாகவே அந்த பசங்களுக்கு கொஞ்சமாவது அவங்க கொஞ்சம் மெச்சூர்டான பசங்களாக இருக்காங்க, புரிஞ்சுக்கிற பசங்களாக இருக்காங்க, அதாவது ஒரு குழந்தைகளாக இல்லை வளர்ந்த பசங்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அம்மாவும் அப்பாவும் விளையாடுற கேமை பார்த்து அவங்களே முகம் சுளிப்பாங்க. அந்த அளவுக்கு தரமட்டமாக இருக்குது அந்த கேம் எல்லாமே. கொஞ்சம் கூட ஒரு ரூல்ஸை மதிக்கிறது இல்லை. பிக் பாஸையே மார்க் பண்ணுறாங்க சாண்ட்ரா. நம்ம பிக் பாஸையே மார்க் பண்ணுறாங்கன்னா விஜய் சேதுபதியெல்லாம் ஏமாத்துறோம். அதுதான் பண்ணுறாங்க. நான் சேதுபதி நான் பேசிக்கிறேங்கிறாங்க. சேதுபதி என்ன உங்கள் வீட்டில் வேணால் ஒரு மச்சானாக இருக்கலாம், உங்கள் மாமனாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணால் வச்சுங்க நீங்கள் பிரஜன் அவர்களே. அப்போ நீங்கள் இந்த ஷோ வரும்போது யார் கொடுத்த இடம் இது? இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு முழு பொறுப்பு விஜய் சேதுபதி தான். நாமினேஷனை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணும் பொழுதோ, இல்லை ஒருத்தவங்க மார்க் பண்ணும்போதோ, பொய் சொல்லும் போதோ, புரளி பேசும் பொழுதோ, இல்லை வந்து கீழ்த்தரமாக வார்த்தைகளை யூஸ் பண்ணும் பொழுதோ அப்பயே கேள்விகள் கேட்டிருந்தா இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காது. இது ஒருத்தவங்களை ஆர்கியூமெண்ட் வச்சுன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண விடுறதே கிடையாது. அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு மேலே 2 பேரும் சேர்ந்துட்டு, ஆமாம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா கேம் ஆடுறீங்க. பிக் பாஸ் ஒன்று உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கேம் ஆடணும்னு அனுப்பலை. பிரஜன் தனியாக ஒரு கண்டஸ்டன்ட்டு, சாண்ட்ரா தனியாக ஒரு கண்டஸ்டன்ட்டு, கரெக்டா? அப்போ நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து குரூப் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து அவரை பெஸ்ட் சொல்கிறது, அவர் வந்து உங்களை பெஸ்ட் சொல்கிறது, அவரை கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து எழுத்து பேசுறது, முறைச்சி பார்க்கறது, என்ன அர்த்தம் அது? நீங்கள் பெரிய அப்படியே ப்ராப்பராக வளர்ந்தீங்களா, அப்போ ப்ராப்பராக உள்ளே எப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. வெளில இருந்த கொஞ்சம் பேரும் வந்து உள்ளே வந்து கிழிஞ்சிருச்சு, கிளி அந்த மாதிரி தான் இருக்குது பிரஜன் சாண்ட்ராவுடைய இது பார்க்கும் பொழுது. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் சொல்லும் பொழுது நான் இதை மாற்றி சொன்னாலும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் மாற்றி சொன்னாலும் எதுவும் ஆக போகிறது கிடையாது, அதனால் எந்த யூஸும் இல்லை, அதனால் நான் வந்து ஜெயிலுக்கு போகிற சப்போர்ட் பண்ணுறேன் நான் அப்படின்னு சர்க்காசமாக பேசிட்டு நான் என்ன ஃபேவரட்டிசம் பண்ணுறேன் அப்படின்னு கேள்வி கேட்குறது. விக்ரம் இடத்துல நான் என்ன சொல்கிறேங்க, அந்த வீட்டில் பிரஜனையும் சாண்ட்ராவையும் கேள்வி கேட்க யாருக்கும் துப்பு இல்லைங்க உள்ளார வீட்டில் யாருக்குமே. அந்த அளவுக்கு வக்கு இல்லாமல் தான் உள்ளே உட்காந்துருக்காங்க யாருமே. ஒரு ஹார்ஷாக பேச தெரியல, ஒரு ஹார்ஷாக நியாயமாக பேசுங்க நீங்கள், ஏன் அதை யாரும் பண்ண மாட்டேறீங்க? கண்டிப்பாக இந்த இடத்துல போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் எல்லா இடத்துலையும் பேசுவார், நம்ம ஜாக்லின் பேசுவாங்க, மஞ்சரி பேசுவாங்க, தீபக் பேசுவார். அந்த மாதிரி பர்சன்ஸ் இங்கே யாருமே இல்லை இந்த வீட்டில். நான் போன சீசனை வந்து ரொம்ப எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். பட் ஆனால் அதை விட இந்த சீசன் பார்க்கும்போது 100 மடங்கு ஒர்ஸ்ட் இது. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற பர்சன் இந்த வீட்டில் யாருமே இல்லை. ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வார்த்தைகளை வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னா அது கேள்வி கேட்க இங்கே யாருக்குமே வக்கு இல்லை. அப்புறம் எதுக்குங்க வீட்டில் சம்பளம் வாங்கிட்டு வெளில உட்காந்துருக்கீங்க? இதுக்கு வாட்டர்னால் நெவிட்டாமல் உள்ளே உட்காந்துருக்கலாம் போலயே இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த விஜய் பார்வதி, திவ்யா கணேஷ், வியானா, இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துடுப்புகள் மாதிரி, தனியாக யோசிக்கிற சிந்தனை கிடையாது. திவ்யா கணேஷ்க்கு தான் வந்து ஒரு ப்ராப்பராக மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறது, ஆனால் உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது திவ்யா கணேஷ்லாம். வாய்ஸ் மட்டும்தாங்க, உண்மையாகவே ப்ராப்பராக கேம் விளையாடவே தெரியல. அண்ட் ஃபேவரட்டிசம், ஒருத்தவங்க நிழலில் ஒட்டியே இருக்கிறது, சாண்ட்ரா கூட பின்னாடியே இருக்கணும், சாண்ட்ரா என்ன சொன்னாலும் கேட்கணும், அது மட்டும்தான். விஜய் பார்வதிக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க, ஓகே நம்மளை வந்து வீக்கெண்டில் திட்ட மாட்டாங்க, நம்ம அவங்கள வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. என்ன வேணால் பண்ணலாம், நம்ம என்ன வேணால் பண்ணலாம்ப்பா, வீக்கெண்டில் சேதுபதி வருவார், அவர் திட்டும் போதெல்லாம் தலையை குனிஞ்சிட்டே நிற்கலாம், அதுக்கப்புறம் அவர் போயிடுவார், திரும்ப அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கெண்டு பண்ணலாம். இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. தப்பு பண்ணால் நீங்கள் தண்டிக்கிறீங்க, அதனால் அவங்க திருந்துறாங்க அப்படின்னா பரவாயில்ல,
அவங்க மண்டையில் உரைக்கவே மாட்டேங்குது விஜய் சேதுபதி அவர்களே. அப்போ எதுக்கு நீங்கள் வந்து வீக்கெண்ட் வந்து கத்துறீங்க நீங்கள்? அதுக்கு பிரயோஜனமே இல்லையே. அதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ இந்த ஷோ வந்து உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா, அப்புறம் எதுக்கு மற்ற 18 பேர், அப்புறம் எதுக்கு ஹாட்ஸ்டார், அப்புறம் எதுக்கு ஆடியன்ஸ், அப்படியே நாங்கள் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும், ஓட்டு போடணும், மற்றதெல்லாம் பண்ணணும். இந்த வீக் பொறுத்த வரைக்கும் இந்த டோட்டலாக பார்க்கும்பொழுது இந்த 3 டீமாக பிரித்தாங்க இல்லைங்களா? சாம்பார் டீமு, மாப்பு டீமு, ஃப்ளஷ் டீம். இதில் யார் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருந்து அதை பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முழுசாக என்டர்டெயின்மெண்ட் பார்க்கும்பொழுது ஆரோரா அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்தினாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. நிறைய விஷயங்களை வந்து உள்ளே வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. டான்ஸ் ஆனது போனது எல்லாமே இருக்கட்டும். அதே மாதிரி கானா வினோத் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாட்டு பாடினார். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவர் மேலே நிறைய அலிகேஷன்லாம் வைக்கிறாங்க வெளியில், ஒரு சில நெகட்டிவ் பிஹேவியர் எல்லாமே. அதெல்லாம் புறந்தள்ளிட்டு தான் கேமை கரெக்டாக விளையாடுறாரு. அதே மாதிரி தான் நம்மளுடைய அமித் கூட சூப்பராக பாடுறாரு, நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு. விக்கல்ஸ் விக்ரம் வந்து காமெடியன் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக சொல்லிட முடியாது. ஒரு டைரக்டர், ஒரு காமெடி ஸ்கிரிப்டை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படி வேணால் அவர் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்து சூப்பராக ப்ராப்பராக பண்ணுறாரு. கண்டிப்பாக நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அவரும் நல்லா பண்ணார் இந்த வாரம். மற்றபடி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே இங்கே வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தாங்க. ஒரு சில பேர் நிறைய ட்ரை பண்ணாங்க, ட்ராமா எதுவுமே பலிக்கலை. ஸோ அப்படி தான் இந்த வீக் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஃபன் பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்னார். ஆனால் ஃபன்னை தவிர இவங்க எல்லாமே பண்ணாங்க. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாண்ட்ரா அண்ட் டீம் முக்கியமான காரணம். அது கண்டிப்பாக நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். நானும் வெயிட் பண்ணுறவங்கள மாதிரி வீக்கெண்டுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். யார் எவிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.